புத்திசாலி நரி மற்றும் சோம்பேறி நரி. ஒரு காட்டுல நரி மற்றும் அதோட கணவர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நரி ரொம்பவே புத்திசாலியா இருந்தது. ஆனா அதோட கணவர் பெரிய சோம்பேறி. என்னங்க எந்திரிங்க, எவ்வளவு நேரம் தூங்குவீங்க அப்படின்னு எழுப்பிட்டு இருந்தான். ஆனா கூட அவன் எந்திரிக்கவே இல்ல. என்னங்க, நாம சாப்பாடு தேடி போனோம், நீங்க எந்திரிக்கிறீங்களா இல்லையா? என்ன சொல்லிட்டு இருக்க? அது எந்திரிச்சு பேச ஆரம்பிக்குது. நான் இங்க ஓய்வு எடுக்கணும். பாத்தியா எவ்வளவு சோர்வா இருக்கேன்னு, மூச்சு கூட விட முடியல. ஆனா நீங்க ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கீங்க, எப்படி டயர்டா இருக்க முடியும்? தூங்கிக்கிட்டுதான் இருந்தேன். எனக்கு ஒரு கனவு வந்துகிட்டே இருந்துச்சுல்ல, அந்த கனவுல 2 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது தூங்க ஆரம்பிக்குது. பாவம் நரி மட்டும் தனியா வேட்டையாடுறதுக்காக போகுது. சாயந்தரம் அது திரும்பி வந்து பார்த்தா அப்ப கூட அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். இன்னும் தூங்கிட்டே இருப்பீங்களா இல்ல எந்திரிக்கிறீங்களா? நரியோட மூக்குக்கு அந்த கறி வாசனை போய் சேர்ந்த உடனே எந்திரிச்சு உட்காருது. எடுத்துட்டு வா, எங்க இருக்கு சாப்பாடு, எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி நரி அந்த மாமிசத்தை விசிறி போடுது. அதுக்கப்புறம் அதை எடுத்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க. வா, எவ்வளோ ருசியான சாப்பாடு, ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்ச உடனே மனைவி நரி சொல்லுது, எந்திரிங்க, கொஞ்சம் நடுங்க, காலையில இருந்து தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அட, நீ பாக்கலையா எவ்வளவு கறிய சாப்பிட்டிருக்கேன்னு? இத நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நான் இப்போ ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தூங்கிடுறான். ஐயோ, என்னடா எனக்கு இந்த மாதிரி ஒரு கணவர், வேலை செய்யறதுக்கு ஒளிஞ்சுக்கிறான், சாப்பாடுனா மட்டும் வந்துடுறான், என்னடா இது? மறுநாள் அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப வீட்டுக்கு குரங்கு பாபா வராரு. பிக்ஷான் தேஹி தேவி, பிக்ஷான் தேஹி. அவரோட சத்தம் கேட்டு 2 பேரும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அட, நீங்க ஏதோ சித்த பாபா மாதிரி இருக்கீங்க, வாங்க பாபா வாங்க, உள்ள வாங்க. குரங்கு பாபாவை நரி உள்ள கூட்டிட்டு வருது. அவரை உட்கார வச்சு இப்படி சொல்லுது, பாபா நீங்க இங்கே உட்காருங்க, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நரி அங்க இருந்து கிளம்பி போகுது. கணவன் நரி வீட்ல உட்கார்ந்து பாபா கிட்ட பேச ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல மனைவி நரி அவங்களுக்காக நிறைய பழங்களை கொண்டு வருது. இத சாப்பிடுங்க பாபா, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். ஆம், நான் கண்டிப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி குரங்கு பாபா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கணவன் நரி ரொம்ப அத்தியாசையா அவரை பாத்துக்கிட்டு இருந்தது. அவரு சாப்பிட்டது முடிச்ச உடனே அவரு நின்னுட்டு சொல்றாரு, ரொம்ப நல்ல சாப்பாடு. என்னோட பிரார்த்தனைல உன்னை எப்பவுமோ ஞாபகப்படுத்திப்ப. இப்ப நான் போயிட்டு வரேன். அட அட, அப்படியே போனா எப்படி? நீங்க பெரிய சாமி போல தெரியுறீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம போனா எப்படி? ஏதாச்சும் நல்ல வரத்தை கொடுத்துட்டு போங்க. சரி, கேளு, உனக்கு என்ன வர வேணும்? எனக்கு என்ன வேணும்னா, நான் வாழ்க்கை முழுவதும் எந்த வேலையும் பண்ணக்கூடாது. வெறும் வீட்டுல உட்காந்து ரொம்ப ஜாலியா இருக்கணும். சாப்பாடு கம்மியாக கூடாது. சரிப்பா, நான் உனக்கு வரத்தை கொடுக்கறேன். இந்த உன்னோட பிரார்த்தனை சீக்கிரமா முழுமையாகும். நான் இப்ப போயிட்டு வரேன் அப்படி சொல்லி குரங்கு பாபா அங்க இருந்து கிளம்பி போறாரு. கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு பேய் காத்து அடிக்குது. அந்த காத்துக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான ஒரு விலங்கு வருது. என்ன காப்பாத்து, என்ன தூக்கிட்டு போக வந்திருக்கேன். நான் யமராஜன் இல்ல, நான் குரங்கு பாபா கிட்ட இருந்து ஆணையோட நான் இங்க வந்திருக்கேன். இனிமே நீங்க எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் பண்ணுவேன். அடேங்கப்பா, அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒரு கட்டளை, ஒரு வேலை முடிஞ்சதும் இன்னொரு வேலையை சீக்கிரமா நீ என்கிட்ட சொல்லி ஆகணும். உன்கிட்ட எனக்கு கொடுக்கறதுக்கு வேற வேலை இல்லைன்னா நான் உன்னை அடிச்சு கொன்னே போட்டுருவேன். என்னங்க, இதனால நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது. அட, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஏதாச்சும் வேலையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சரியா? அப்படி நரி வந்து கரடி ராட்சசன் கிட்ட சொல்லுது, போய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சிங்கத்தோட மாமிசத்தை எடுத்துட்டு வா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அது கேட்ட உடனே அவன் மாயமாயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே புலியோட மாமிசத்தை நிறைய கொண்டு வரான். அடேங்கப்பா,
நறுமணத்திலேயே தெரியுது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கறி. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு மற்ற வேலையை சொல்லு, அப்புறம் என்ன ஆகணும்னு உனக்கு தெரியும்ல. அட அட நான் சொல்றேன். ஒன்று பண்ணு, இந்த காட்டில் எனக்கு 3 எதிரிங்க, யானை, மான், அப்புறம் கழுது புலி. அவங்கள போய் அவங்களுக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுக்கணும்னா அவங்க அப்பா அம்மா ஞாபகத்துக்கு வரணும். அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து மாயமாயிடுறான். 2 நரிகளும் உட்கார்ந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்குது. இப்பதான் அவங்க பாதி சாப்பிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அந்த ராட்சசன் மறுபடியும் வரான். உங்க வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப புது வேலை எனக்கு கொடுங்க. ஐயோ, இவ்வளவு சங்கடத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே. வேலை இருக்கா இல்லைன்னா நான் உங்களை அடிச்சு போடட்டுமா? இல்ல இல்ல, என்கிட்ட வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. இப்ப நிறைய அதுக்கு சும்மா வேஸ்ட் வேலைங்க சொல்ல ஆரம்பிக்குது. காடு முழுவதும் கிளீன் பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் நிறைய மரங்களை வெட்ட வைக்குது. நதியில இருக்கிற வேஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் அதோட குகையை கூட கிளீன் பண்ண வைக்குது. ஐயோ, இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே. நான் குகையை கிளீன் பண்றதுக்கு நான் அமுச்சு வச்சிருக்கேன். அதை கிளீன் பண்ணிட்டு இப்ப வந்துகிட்டே இருக்கும். இப்ப என்ன வேலை கொடுக்கறதுன்னு தெரியலையே. அவன் என்னை அடிச்சு போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. அவனுக்கு வேலை சொல்லாம இருக்கிற வரைக்கும் அவன் என்ன அடிச்சுட்டே இருப்பான். இது எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. பாவம், அந்த பாபா சாப்பாடுக்காக தான் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. ஆனா உன்னோட அத்தியாசனால நீ அவரை இப்படி கேட்ட. அட, நான் பண்ண தப்பு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அவன் வந்து இப்ப என்ன அடிப்பான். நான் சாகுற வரைக்கும் அவன் சாந்தமா இருக்க மாட்டான். நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, இனிமே நீங்க எப்பவுமே சோம்பேறியா இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து வேட்டையாடி சாப்பிடுவீங்க, ராத்திரி மட்டும் தூங்குவீங்கன்னு சொல்லுங்க. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். ஆனா அதுல இப்ப என்ன லாபம்? அவன் வந்ததும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவானே. உயிரே இல்லாத போது வாக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அத பத்தி நீங்க யோசிக்காதீங்க. இன்னைக்கு வேலை நான் அதுக்கு கொடுக்கறேன். அதுக்குள்ள கரடி ராட்சசன் அவங்க கிட்ட வந்துடுறான். நான் குகையை சுத்தமாக்கியாச்சு, சொல்லுங்க அடுத்த வேலையா நான் என்ன பண்ணணும்? நான் இந்த வாட்டி உனக்கு வேலை சொல்றேன், நல்லா கேளு. நம்ம காட்டுல ஓடிட்டு இருக்க அந்த நதிக்குள்ள எவ்வளவு மீனுங்க இருக்குன்னு சொல்லி நீ கவுண்ட் பண்ணின்னு சொல்லணும். ஐயோ கடவுளே, மீனை எல்லாத்தையும் எண்ணணுமா? சீக்கிரம் போய் உன்னோட வேலைய ஆரம்பிச்சிடு. பாரு, கவுண்டிங்ல எந்த ஒரு தப்பு வரக்கூடாது. சரி சரி, போறேன். அப்படி சொல்லி பாலு ராட்சசன் அங்க இருந்து மாயமாயிடுறான். அவன் இந்த வேலைய பண்ண மாட்டானா? அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். பாலு ராட்சசன் நதிக்குள்ள இறங்கி மீன்களை எண்ண ஆரம்பிச்சிடுறான். சில மீனுங்க ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் ஓட ஆரம்பிக்குது. இன்னும் சில மீனுங்க பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்க. ஆனா என்ன பண்றது, பண்ணிதான் ஆகணும். மீனுங்களை எண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி பண்ண முடியாத வேலைய சொல்றாங்க. இப்ப நரிக்கு கூட ஒரு நல்ல புத்தி வந்துடுச்சு. அது சோம்பேறியா இருக்கிறத விட்டுடுச்சு. அதோட மனைவி மாதிரி அதுவும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. கரடி ராட்சசன் இன்னைக்கு கூட அந்த நதியில மீன்களை எண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த வேலை எப்பொழுதும் முடியவே முடியாது.